வினோத் அவர்களுடைய இயக்கத்துல உருவான ஜனநாயகன் படம் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நான் வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னுமே அறிவிச்சிருந்தாரு. ஜனநாயகன பொங்கல் பண்டிகைக்கு தியேட்டர்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா படத்துல உள்ள சில காட்சிகளால சென்சார் சான்றிதழ் கிடைக்காமல் போகவே ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல. இந்த நிலையில ரிலீஸ் குறித்து புதிய தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி கொண்டுதான் இருக்கு. கேவிஎன் புரொடக்ஷன் தயாரித்திருக்கும் துருவா சார்ஜுடைய கேடி தி டெவில் அப்படின்ற படம் ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதனடுத்து அதே நிறுவனம் தயாரிப்புல யஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி உள்ளிட்டோர் நடித்திருக்கும் டாக்ஸிக் படம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. டாக்ஸிக் படம் மார்ச் 19ஆம் தேதியே வரவேண்டி இருந்தது. ஆனால் கடைசி நேரத்துல ரிலீஸ தள்ளி போட்டாங்க. இந்த நிலையில கேவிஎன் தயாரிப்புல அடுத்தடுத்து படங்கள் வருவதால ஜனநாயகன் மே மாதம் அல்லது அதற்கு மாறாக டாக்ஸிக் ரிலீஸிற்கு பிறகு ஜூன் அல்லது ஜூலை மாதம் ரிலீஸ் செய்ய பிளானுமே போட்டிருந்தாங்களா. ஆனா இந்த நிலையில நடிகர் யாஷ் அவர்கள் இந்த ரிலீஸ்ல குறுக்கிட்டு, அதாவது டாக்ஸிக் படத்தை பிறகு ரிலீஸ் பண்ணிக்கலாம், தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை முன்பு ரிலீஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரா. சோ ஆகையால பாத்தீங்கன்னா ஜனநாயகன் டாக்ஸிக்கு முன்பாகவே ரிலீஸ் ஆக அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. சமீபத்துல தான் இந்த படத்தை மறுதணிக்கை செஞ்சாங்க. ஆகையால எப்போது வேண்டுமானாலும் சென்சார் சர்டிபிகேட்டுடன் படத்துடைய புதிய ரிலீஸ் செய்தி அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.